காலத்தில் நாம் சிறுவர்களாய் இருந்த பொழுது எப்படி வாழ்ந்தோம்? சிறுவர்கள் சாலையோரம் அமைதியாக சென்று கொண்டிருக்கும் ஆடுகளை துரத்துவார்கள். ஆடுகள் சிதறி ஓடும். அதை பார்த்து சிரித்து மகிழ்வார்கள். மரங்களின் மேல் பறவைகள் கூடு கட்டியிருக்கும். குஞ்சுகள் பசியோடு இருப்பதை அறிந்த தாய்ப்பறவை அவைகளுக்கு உணவு கொடுக்கும். அந்த கூட்டை பார்த்த சிறுவர்கள் மரத்தின் மீது ஏறி குஞ்சுகளை எடுத்துவிட்டு கூட்டையும் சிதைத்து விட்டு சென்று விடுவார்கள். ஆனால் தன்னுடைய குஞ்சுகளை காணாமல் சிதைந்த கூட்டையும் பார்த்து அந்த தாய்ப்பறவை எவ்வளவு கண்ணீர் சிந்தும் என்பதை அந்த சிறுவர்கள் நினைத்து பார்ப்பதில்லை. அதேபோல் தெருவோரங்கள் மற்றும் ஒரு சில இடங்களில் பன்றிகள் தன்னுடைய குட்டிகளோடு மெதுவாக நடந்து செல்லும். இதை பார்த்த சிறுவர்கள் அதை துரத்துவது மட்டுமல்லாமல் கையில் கிடைக்கும் கல்லை எடுத்து அந்த குட்டிகளின் மேல் வீசுவார்கள். கற்கள் குட்டிகளின் மீது விழும் பொழுது குட்டிகள் நிலை தடுமாறி கீழே விழுந்து மீண்டும் எழுந்து ஓடும். இதை பார்த்து சிறுவர்கள் சிரித்து மகிழ்வார்கள். மேலும் ஒரு சில குட்டிகளின் மேல் அவர்கள் வேகமாக கற்களை வீசும் பொழுது அதில் பலத்த காயமடைந்த குட்டிகளோ வலி தாங்க முடியாமல் கீழே சுருண்டு விழுந்து இறந்துவிடும். இதையும் சிறுவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். குட்டியை இழந்த தாய் எவ்வளவு கண்ணீர் விடும் என்பதை சிறுவர்கள் நினைத்து பார்ப்பதில்லை. ஆனால் அதே சிறுவர்கள் இன்று வளர்ந்து பெரியவர்களான பொழுது எத்தனை பேர் பறவைகளையும் விலங்குகளையும் துன்புறுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த பழைய நாட்களில் தாங்கள் செய்தது மிகப்பெரிய தவறு என்றே நினைப்பதுண்டு. சிறுவர்களாக இருந்தபோது அறியாமல் செய்த தவறுகளை இப்பொழுது நாம் செய்யாமல் உயிர்களிடத்தில் இரக்கப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். யாரையும் துன்புறுத்துவது இல்லை. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் பலர் நமக்கு தீமை செய்யலாம், நமக்கு எதிராக செயல்படலாம், நம்மை பழிவாங்க எண்ணலாம். ஆனால் நீங்கள் பதிலுக்கு ஒன்றும் செய்யாமல் அமைதியாக இருங்கள். சிறு வயதில் சிறுவர்கள் எப்படி விலங்குகளையும் பறவைகளையும் அறியாமல் துன்புறுத்துகிறார்களோ அதே போல உங்களை காயப்படுத்துகிறவர்களும் எது சரி என்ற உண்மை தன்மை அறியாததினால் உங்களுக்கு எதிராக அப்படி தீமை செய்கிறார்கள். உங்களுடைய பொறுமையும் மௌனமும் உங்களுக்கு தீமை செய்கிறவர்களை உண்மையின் பாதையில் வழிநடத்தும். முக்கியமாக உங்களுக்கு எதிராக துரோகம் செய்கிறவர்களும் உங்களை பழிவாங்க நினைப்பவர்களுக்கும் இப்பொழுது அது சரியாக தோன்றலாம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் செய்த செயல்களே எண்ணங்கள் வடிவில் அவர்களை மன நிம்மதியை இழக்கச் செய்துவிடும். அப்போது அவர்கள் உங்களுக்கு தீமை செய்ததை நினைத்து மனம் கசந்து அழுவார்கள். எனவே யாராவது உங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்றால் உடனே அவசரப்படாமல் பொறுமையாக இருங்கள். அவசரப்பட்டு தவறாக ஒரு செயலை செய்துவிட்டு பின் நாட்களில் அதையே நினைத்து மன நோயாளியாக மாறிவிடாதீர்கள். செய்த தவறை நினைத்து வருந்தும் மனிதர்களை உடனே மன்னித்து விடுங்கள். ஆனால் தவறை நியாயப்படுத்தி பேசி கலகம் செய்ய நினைப்பவர்களிடம் முடிந்தவரை விலகியே இருங்கள். எந்த சூழ்நிலையிலும் யாரையும் பழிவாங்க எண்ணாதீர்கள். இன்று நாம் விதைப்பதை நாளை பெறுகிறோம் என்பதை மனதில் வைத்து தொடர்ந்து நன்மை செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள். நீங்கள் செய்யும் நன்மைகள் உங்களை காப்பாற்றும்.